எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், கூனியாக இருந்த ஒரு பெண், நிமிர்ந்து நடக்க முடியாதபடி குனிந்தே நடந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், வேதனையில் இருந்த ஒரு பெண் இயேசு பிரசங்கம் பண்ணுகிற இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். இயேசு அவளை கண்டு அழைத்து அவளை தொட்டு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் கொண்ட ஒரு ஆண்டவர். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர். திரளான மக்களை கண்ட பொழுது இயேசு சந்தோஷப்படவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருகிறது, திரள் கூட்ட மக்களின் பின்னால் வருகிறார்கள் என்று இயேசு மகிழ்ச்சி அடையவும் இல்லை, பெருமை கொள்ளவும் இல்லை. அதற்கு பதிலாக ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஜனங்களுடைய நிலைமையை கண்டு அவர் மனது உருகினார். ஆகவேதான் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார் என்பதாக வேதத்தை வாசிக்கும் போது நாம் அறிய முடியும். 18 வருஷ வேதனையிலிருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் கண்டபொழுது மனது உருகி அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்? காண்கிற ஒரு தேவன், நம்மை கண்டு வேதனைகளை கண்டு நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். அவர் பார்த்துவிட்டு அப்படியே போய்விடுகிறவர் அல்ல, அன்போடு அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிற ஆண்டவர். அந்த பெண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாள், இயேசு அவளுக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த பெண்ணை குறித்து தியானிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாருக்கும் ஒரே விதமான அற்புதம் தேவை இருக்காது. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு வியாதியிலிருந்து சுகம் தேவை, சிலருக்கு அவருடைய மன துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை, சிலருக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தேவை. ஒவ்வொருடைய தேவையும் வித்தியாசப்படும். இயேசு எல்லாரும்